guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் இது என்னுடைய தேர்ட் வீடியோ ஆன் மை இன்விசிலைன் ஜர்னி. இட்ஸ் பின் ஓவர் மோர் தென் 6 months நினைக்கிறேன். நான் என்னுடைய இன்விசிலைன் ஜர்னி May 13th 2024 ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து ஒரு 2 அப்டேட் வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். என்னுடைய vlogsல நான் எப்படி இருக்கு, என்ன ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். As of February 1, 2025, this is how my teeth looks. நான் வந்துட்டு அந்த ப்ராசஸ் என்ன ஆயிட்டு இருக்கு, இப்போ ஒரு செகண்ட் பார்ட் மாதிரி வந்துட்டு ஒரு டேர்ன் வந்து எடுத்திருக்கு என்னுடைய இன்விசிலைன் ஜர்னில. ஐம் கோயிங் டு ஷேர் அபவுட் தட். முதல்ல யாருக்காவது இன்விசிலைன் என்ன அப்படின்றது இல்லைன்னா, இந்த மாதிரி இன்விசிபிள் பல்லு கிளிப்பு, என்னுடைய பல் வந்து கொஞ்சம் குறுக்கடா ஒன்று வந்து ப்ரொஜெக்டடா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதை வந்துட்டு எல்லாத்தையும் ஈவன் பண்றதுக்காக கிளிப்புக்கு பதிலா இந்த இன்விசிலைன் ஃப்ரேஸ் வந்து நான் பண்றேன். அண்ட் இது வந்து சென்னையில ஓப்பல் டென்டிஸ்ட்ரியில டாக்டர் கிருபாகரன் கிட்ட வந்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன், செக் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரே ப்ராசஸ், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். லைக் 6 மாசம் தான், 1 வருஷம் தான் அப்படின்றது கிடையாது. உங்க பல்லுக்கு என்ன மாதிரியான வேலை தேவை, எவ்வளவு நாள்ல சரியாகும், எப்படி என்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் பொறுத்து தான் வந்துட்டு இது வந்து டிசைட் பண்ணப்படும். ஸோ ஜஸ்ட் நான் 6 months ஆர் 1 yearன்னு சொல்றதுனால உங்களுக்கும் அப்படியே தான் இருக்க போகுது அப்படின்றது கிடையாது. ப்ராப்பர் டென்டிஸ்ட் கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. ஐ எம் கோயிங் டு ஷேர் மை ஜர்னி. ஸோ May 13th ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்கேன்லாம் எடுத்துட்டு வந்து இந்த பல்லுல வந்து அட்டாச்மெண்ட்ஸ்னு குட்டி குட்டி அட்டாச்சிங் அந்த பின்ஸ் மாதிரிலாம் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ட்ரேஸ் கையில வந்தது. லைக் எனக்கு டியூரேஷன் எப்படின்னா, எல்லா ட்ரேஸுமே 1 week ஒன்ஸ் மாத்தணும் அந்த மாதிரி தான். அதாவது 7 days ஒரு ட்ரே போடணும். இந்த ஒரு பேட்டர்ன்ல தான் வந்து போயிட்டு இருக்கு. 22 to 23 hours நீங்க ஒரு நாளுக்கு வந்துட்டு கண்டிப்பா ட்ரேஸ் வாயில போட்டிருக்கணும். விச் பேசிக்லி மீன்ஸ் நீங்க சாப்பிடும் போது மட்டும்தான் யூ ஹாவ் டு ரிமூவ் அண்ட் சாப்பிட்டுட்டு அகெயின் ப்ரஷ் பண்ணிட்டு நீங்க வந்து போட்டுக்கணும் அப்படின்றது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் டைம் தான் வந்துட்டு என்னுடைய பல்ல இந்த கிளிப்ஸ் வந்து வச்சிருக்கேன். அண்ட் ப்ராக்ரஸ் வந்து எதுவும் அப்படி இப்படின்னு இடிக்காம கொள்ளாம இது வரைக்கும் ஒழுங்கா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த செஷன் அப்போ 26 ட்ரேஸ் வந்துட்டு அசைன் பண்ணி எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாங்க. லைக் மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 months ஒன்ஸ்ன்னு அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகி இப்படிதான் நான் வந்து போயிட்டு இருந்தேன். ப்ராக்ரஸ் வாஸ் குட். பெயின்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி ஒரு ட்ரே முடிச்சு இன்னொரு ட்ரே மாத்தும் போது அந்த ஒரு 36 ஹவர்ஸ்க்கு லைட்டா ஒரு பெயின் இருக்கும். ரொம்ப லைட்டா, பேரே பண்ண முடியாத மாதிரின்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெயின் தான். எனக்கு பல்லுல அண்ட் கம்ஸ்ல பெயின் விட ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அது ப்ரெஷர் கொடுக்குது அப்படின்றதுனால. ஸோ அது மட்டும்தான் ஒரே ஒரு மைனஸ்ன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், பட் மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு பெயின்ஃபுல் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வரக்கூடிய ஒரு விஷயம். அதை விட பயங்கரமா டாலரேட்டே பண்ண முடியாத மாதிரி, பல்லு எடுக்கணும் எனக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் இல்லை. பல்லுலாம் எடுக்கல எனக்கு. பட் ஆனா கேப்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்றது எனக்கு வந்து அந்த ட்ரேஸ் போட ஆரம்பிச்சும் போது செய்யப்பட்டது. அதாவது என்னன்னா, ட்ரில் பண்ணி ஸ்பேசிங் வந்து பண்ணுவாங்க, பல்லு ஒழுங்கா வந்து அலைன் ஆகணும் அப்படின்றதுக்காக. அந்த ட்ரில் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அது ஏற்கனவே நான் வந்துட்டு ப்ரீவியஸான செஷன்ஸ் இருந்தபோது கொஞ்சம் ஃபேஸ் பண்ணேன். அப்போ வந்து லைட்டா அந்த கம்ல போய் படும்போது மட்டும்தான் உங்களுக்கு லைட்டா ஊசி குத்துற மாதிரி இருக்கும். பேரபிள் தான். எனக்கு என்னுடைய பெயின் பேர் பண்ணிக்கிற அந்த ரேஷியோ வந்து இட்ஸ் ஓகே தான். ரொம்ப நான் அப்படியே டாலரேட் பண்ணாத ஒரு ஆள் கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஊசி குத்துற மாதிரி இருந்தது. அது உடனே வந்து அவங்க அந்த நம்பிங் பேஸ்ட் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் சரியாயிடும். அது உங்களுக்கு ரொம்ப நாள், அதாவது அடுத்த சாப்பாடு சாப்பிடும் போது கூட அது காணாம போயிடும். அடுத்த ½ an hourலயே அந்த பெயின் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. பட் அதுக்கப்புறம் நீங்க கிளிப் போட்டு அதை மறுபடியும் அதை மூவ் பண்றீங்க அப்படின்றதுனால பல்லுல அந்த கம்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஓவராலா ஒரு ப்ரெஷர் இருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு 2 daysக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அது செட் ஆயிடும். யூ ஹாவ் டு பி கன்சிஸ்டன்ட். அதுவும் முக்கியமா எனக்கு நான் எப்படி வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவேன் அந்த பெயின் பாத்தீங்கன்னா, கழட்டும் போது மாட்டும் போது மட்டும்தான் அது ஒரு ப்ரெஷர் இருக்க மாதிரி இருக்கும். மீதிபடி இப்போ நான் ஒரு நியூ ட்ரே தான் போட்டிருக்கேன். 48 hours கூட ஆகல. ஆக்சுவலா 24 hours. ஆமா, இப்பதான் ஒரு 24 hours ஆயிருக்கும். எனக்கு வந்து பெயின் வந்து பேரபிளா தான் இருக்கு. அதுவும் கழட்டி மாட்டும் போது மட்டும்தான் வந்து தெரியும். என் ட்ரேஸ் எதையுமே வந்து நான் தூக்கி போடக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டு கவர்ல வந்து வச்சிருக்கேன். பேசிக்கலா இந்த மாதிரியான குட்டி குட்டி பவுச்சஸ்ல உங்களுக்கு கொடுப்பாங்க. எத்தனை ட்ரே, உங்க நேம் போட்டு இது எத்தனாவது ட்ரே, அப்பருக்கு லோவருக்குன்னு 2 ட்ரேஸ் வரும். ஸோ இதுல வந்து 26 pairs இருக்கு. 26 pairsோட கோர்ஸ் டைமும் வந்து முடிஞ்சு போச்சு. நவம்பர் மந்தே எனக்கு வந்து இது முடிஞ்சிருச்சு. 26 pairs போட்டுட்டேன் நான். நவம்பர் மந்த்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் வந்து ஸ்கேன் எடுத்தாங்க. பல்ல ஸ்கேன் எடுத்துட்டு புதுசா செட் ஆஃப் அலைனஸ் ஃபைன் டியூன் பண்றதுக்காக கொடுப்போம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு 45 days ஆகும் அப்படின்னாங்க. February 1 தான் வந்து எனக்கு ஆனா அலைனஸ் வந்து கையில கிடைச்சது அடுத்த செட் போடுறதுக்கு. அது வந்து 17 ட்ரேஸ்ன்னு வந்து மென்ஷன் ஆகியிருக்கு. லைக் 1 of 17, 1 of 26
அந்த மாதிரி இருக்கும். அதுல வந்து இங்க 17 போட்டிருக்கு. அண்ட் ஐ ரியலி ஹோப் 17க்கு மேல போகாது அப்படின்ட்டு. ஸோ பேசிக்கலா இன்னும் ஒரு 17 ட்ரேஸ் ஐ ஹாவ் டு கோ த்ரூ. அதுல ஒரு 8 ட்ரேஸ் நான் கையில இப்போ வாங்கிட்டு வந்துட்டேன். அதுலதான் ஃபர்ஸ்ட் ட்ரே ஆஃப் 17 வந்து நான் இப்போ போட்டிருக்கேன். எனக்கு வந்துட்டு ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி இதான் லாஸ்ட் டைம் வி ஆர் டூயிங் ஸ்பேசிங் ஃபார் திஸ் செட் அப்படின்ட்டு வந்து பண்ணாங்க. எனக்கு வந்து நேத்து திருப்பி வந்து அந்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்து சிலது மாத்தி அந்த பின் மாதிரி பல்லுல போடுறாங்களா அதை மாத்திட்டு புதுசா 2 அட்டாச்மெண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஸ்பேசிங் விட்டாங்க. அதனால இப்ப பல்லுல கொஞ்சம் கேப் இருக்கு. அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகுறது வந்து லைட்டா தெரியுது. அது லைட்டான ஒரு வலிதான் இருக்கும். ஒரு மாதிரி யாரோ பல்ல போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். அதுதான், அது வலின்னு கூட சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் அந்த ஒரு ப்ரெஷரைஸ்டு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ இருக்கு. அண்ட் நான் வந்து அதே மாதிரி கன்சிஸ்டண்டா ஒரு நாளைக்கு இன்னுமே வந்து ஒரு 22 hours to 23 hours தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்றதுனால எனக்கு வந்து ப்ராக்ரஸும் வந்து ஆஸ் பர் பிளான் போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். எதுவும் வந்து டிலே ஆகுற மாதிரி தெரியல. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்குமே மெஜாரிட்டி ஆளுங்க சொன்னது ரொம்ப சின்ன ஒரு சேஞ்சா இருக்குனாலுமே 1 year போடுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இட் மேட் சென்ஸ் எனக்கு. ஏன்னா வருஷம் ஃபுல்லா நம்ம பல்லு வச்சிருக்கிறது ஜஸ்ட் 6 மாசத்துல இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். அப்படியே சேஞ்ச் ஆனாலும் அது வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட்டும் கொடுக்க போறது கிடையாது. ஸோ ஐம் ஓகே வித் இட். டவுன் டைம் இதெல்லாம் டைம்லாம் பார்த்துட்டு தான் வந்து நான் உள்ள காலை வச்சேன் அப்படின்றதுனால இட்ஸ் ஃபைன். ஆனாலும் அந்த ப்ராக்ரஸ் நடக்க நடக்க அதை பார்க்கும்போது எனக்கே வந்து ஆசை இருக்கும், முடிஞ்சிருமா இன்னும் ஒரு 2 மாசத்துல இதை எடுத்து வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி. பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ஃபார் குட் அப்படின்ட்டு நான் வந்துட்டு போட்டுட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல அப்டேட் கொடுக்காததுக்கும் ரீசன் அதுதான். ஏன்னா நவம்பர்ல இருந்து இப்போ ஜனவரி எண்ட் வரைக்கும் நான் வந்து பெருசா எந்த சேஞ்சுமே நடக்கல. அண்ட் இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்ல எப்படி எனக்கு ஃபீல் ஆச்சோ அதே தான் இப்பயும் வந்துட்டு ஃபீல் ஆகிறதும் சரி, ஆர் ப்ராசஸ்லாமும் சரி. ஒரு வாட்டி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஐ ஹாவ் டு ரிமூவ் த ட்ரேஸ். சாப்பிட்டுட்டு பல்லையும் விளக்கணும், ட்ரேயும் விளக்கணும். ஆனா நான் வெளியில போகும்போது நான் மட்டும் என்ன பண்ணுவேன், நான் மவுத் வாஷ் மட்டும் தான் பண்ணுவேன். ப்ரஷ் எல்லா இடத்துலயும் வந்து கன்வீனியன்ட்டா பண்ண முடியல. அதுவும் கொஞ்சம் பப்ளிக் ரெஸ்ட் ரூம் ஏரியாஸா இருக்கு அப்படின்னா ரொம்ப சுத்தம். மவுத் வாஷ் பண்றதே வந்துட்டு பாத்துட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுது இந்த புள்ள அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து கொஞ்சம் அதுல நான் கொஞ்சம் கான்சியஸா இருப்பேன். அந்த மாதிரி வந்து ஐயோ பாக்குறாங்களே அப்படின்னு ஃபீல் ஆகுது அப்படின்னா சம்டைம்ஸ் அது கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா இருக்கும். சம்டைம்ஸ் நான் கண்டுக்க மாட்டேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மாதிரி தான் ஃபீல் வருது அப்படின்றதுனால மவுத் வாஷ் மட்டும் கையில வச்சுக்கிறது. எது ஒண்ணு சாப்பிட்றதுனாலும் கழட்டிட்டு மவுத் வாஷ் பண்ணிட்டு அந்த இதையும் மவுத் வாஷ் போட்டே வாஷ் பண்ணிட்டு அப்படியே போட்டுடுறது. வீட்டுக்கு வந்து தான் ப்ரஷ் பண்றது. அதே மாதிரி ஹாட் ட்ரிங்க்ஸ் எதுவும் இந்த ட்ரே வச்சுட்டு குடிக்க முடியாது. பட் ஐஸ்ட் கோல்ட் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து நீங்க குடிக்கலாம், அது ஒன்றும் பண்ணாது. பட் ஸ்டில் கொஞ்சம் நீங்க அது குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே ரிமூவ் பண்ணி ரின்ஸ் மட்டுமாச்சும் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்வீட்னஸ் இல்லைன்னா அதனுடைய கலர் ஏதாவது போய் அது உள்ள இருந்ததுன்னா உங்க நேச்சுரல் பல்லையும் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும், கேவிட்டிஸ் வரும் அப்படின்றதா ரீசன். ஸோ அது so far the process and everything experience எல்லாமே ஓகே தான். அப்டேட் வைஸ் பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் செகண்ட் பார்ட் மாதிரி ஒரு 17 ட்ரேஸ் ஜேர்னிக்கு வந்து நான் போயிருக்கேன். கணக்குப்படி பார்த்தா இது வந்து ஒரு ஜூன், அதாவது வாரத்துக்கு 1 மாத்திரை அந்த ரேஷியோலே போகுது அப்படின்னா ஜூன் மிட் வரைக்கும் எனக்கு இந்த ப்ராசஸ் வந்து மறுபடியும் ப்ரொலாங் ஆகும். அண்ட் போக 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 தான் தெரியும் அடுத்து என்ன அப்படின்றது. நானே ஏதாவது அப்டேட்ஸ் கேட்டானாலுமே ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்கு, நம்ம பார்ப்போம். எதுனாலும் உங்களுக்கு நடக்கிற அந்த சேஞ்சஸ் பொறுத்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ அப்படின்றது தான் வந்து ஒரு ஆன்சரா இருக்குன்றதுனால எனக்கும் ஒரு கிளியர் கட்டான இதான் வந்து சொல்யூஷன் அப்படின்றது கிடையாது. நான் வச்சிருக்கிறது வந்து அதான் ஒரு 1 year டைம் கொடுத்துருக்கேன் எனக்கே. லைக் இது ஃபுல்லா வந்து சரியாயி அதுக்கப்புறம் ரீடைனர்ஸ் ஜேர்னி அதுவுமே டெய்லி போடுறதா என்ன அப்படின்றதெல்லாம். ஸோ ஐம் ஃபைன் வித் இட். பட் ரிசல்ட் வந்து எனக்கு ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல இருந்தே ஆப்வியஸா தெரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்து இந்த ஒரு பல்லு தூக்கிட்டு இருக்கும், கீழ் வரிசையில இருக்க பல்லு எல்லாமே கொஞ்சம் குறுக்கடா இருக்கும். இப்ப கீழ் வரிசையில இருக்க பல்லு எல்லாம் வந்துட்டு ஈவன் ஆயிடுச்சு. அது முக்கியமா அந்த 4 பல்லு நல்லா ஈவன் ஆயிடுச்சு. சைட்ஸ் மட்டும் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. மேல இருக்க அந்த தூக்கிட்டு இருந்த பல்லு அது வந்து ஆல்மோஸ்ட் உள்ள போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஈவன் ஆயிடுச்சு. பேசிக்கலா லைட்டா தொட்டு பார்த்தா ஒரு மேடு தெரியும் அந்த தூக்கிட்டு இருக்கிறது, லைட்டா ரொம்ப லைட்டா, அது ஆப்வியஸா தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஐ கேன் டெஃபினெட்லி see myself லைக் அந்த டிஃபரன்ஸ் எனக்கு வீடியோஸ்ல பேசும்போது என்னுடைய ஒரு வருஷம் முன்னாடி வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பல்லு தூக்கிட்டு இருக்கிறது ஆப்வியஸா தெரியும். இந்த ஆங்கிள் எல்லாம் பேசினா ரொம்பவே ஆப்வியஸா தெரியும். ஸோ நான் வீடியோஸ் எடுக்கும் போதுமே இந்த ட்ரே போட்டு தான் உட்காந்து பேசுறேன். லைக் இப்ப கூட என்னுடைய வாயில அந்த ட்ரே இருக்கு, பட் உங்களுக்கு அது அவ்வளவா தெரியாது. பல்லு கலர் மெயின்டைன் பண்றது அது வந்து நான் வந்து இந்த விசிபிள் ஒயிட் டூத் பேஸ்ட் தான் வந்து யூஸ் பண்றது. பட் லாஸ்டா போட்டிருந்த ட்ரே வந்துட்டு ஒரு 2 months ஒரே ட்ரே யூஸ் பண்ணதுனால அது ட்ரே ஸ்டெயின் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி கொஞ்சம் லைட் எல்லோ கலர்ல ஆயிடுச்சு. புது ட்ரே வந்தப்ப தான் இந்த கலர்ல தான் இருக்கும்ல புது ட்ரே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இட் ஹேப்பன்ஸ், அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டுக்கு எல்லாத்தையும் மஞ்சள் பொடியெல்லாம் இருக்கு அப்படின்றதுனால டீ குடிக்கிறோம், டிகாஷன் காஃபி அப்படின்றதுனால அது நடக்கும் தான்.
நான் மோஸ்டா என்ன பண்ணிடுவேன்னா ரெட் லிப்ஸ்டிக் போட்டுருவேன். ரெட் லிப்ஸ்டிக் போட்டா உங்களுக்கு பல்லு கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். நிறைய பேர் கேட்கறதும் ஒண்ணு, உங்க பல்லு எப்படி இவ்வளவு வெள்ளையா இருக்கு? நான் எங்க ஆர்டிபிஷியல் லைட்ல இருக்கேன். என் பல்லு வந்து நேச்சுரல் நார்மல் அந்த ஹாஃப் ஒயிட் கலர் தான். ரொம்ப பளிச்சு ஒயிட்டும் கிடையாது, ரொம்ப ஃபேடான மாதிரியான எல்லோ டீத்தும் கிடையாது எனக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ என்னுடைய பேசுற ஸ்டைல் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆயிருக்கா அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ண டைம்ல தான் பேசும்போது கொஞ்சம் லிஸ்ட் தட்டுச்சு. லைக் அது எக்ஸ்ட்ராவா ஒரு ட்ரே ஒன்று பிளாஸ்டிக் ட்ரே போட்டிருக்கோம் அப்படின்றதுனால கொஞ்சம் அப்படி பேசுற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கே ரொம்ப ஆப்வியஸா தெரிஞ்சது. அண்ட் இந்த எச்சு வந்து நிறைய சுரந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். இங்க கான்சியஸா அதை வந்துட்டு முழுங்கி பேசுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இங்க வாய் கார்னர்ல வந்து அது செட்டில் ஆகுற மாதிரி இருக்கும். அது வந்து வெரி பிகினிங்ல ஒரு 2 வீக்ஸ் கொஞ்சம் அன்கம்ஃபியா இருந்தது, பேசுறதே ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. அதுக்கப்புறம் அது செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணும்போதும் வந்துட்டு ஸ்டார்டிங்ல ரிமூவ் பண்ணி பேசுறது தான் கொஞ்சம் வியர்டா இருந்தது. அது என் பல் நேச்சுரல் பல்லாம் ரொம்ப தின்னா இருக்க மாதிரி இருந்தது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ட்ரே போட்டு எக்ஸ்ட்ரா முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் பின்னாடி ஒரு பிளாஸ்டிக்னு திக்கான லேயரா என் பல்லு ஃபீல் பண்ணி வெறும் பல்லா இருக்கும்போது தான் என் பல்லு என்னமோ ரொம்ப ஃபிம்சியா வீக்கா தின்னா இருக்க மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. பட் அதுக்கெல்லாம் இப்போ ஐ காட் யூஸ் டு இட். ஏன்னா ஆல்மோஸ்ட் என்ன மே 8 months கிட்ட ஆயிருக்குன்றதுனால எனக்கு வந்து இப்போ ஐம் ஆல்மோஸ்ட் யூஸ் டு இட். இந்த வே ஐ டாக் அது வந்து எனக்கு வந்து ஒரு 3rd month, அதாவது ட்ரே போட ஆரம்பிச்சு ஒரு 3rd monthல வந்து எனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது ஆக்சுவலா. அதுவும் என்னுடைய ஜா மூமெண்ட்ல. அப்பன்னு பார்த்து வேற நிறைய பேர் பயமுடுத்தி விட்டாங்க, உங்களுக்கு ஜாஸ் வந்து மாறிடும், வேற ஏதாவது பைட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது ஷேப் மாறிடும், பல்லு சரி பண்ண போய் தான் உங்க வாய் வந்து கோணையாகும், அப்படிலாம் பண்ணோடனே எனக்கு லைட்டா பயம் வந்துருச்சு. ஐயோ கோணை ஆகுமா, என் வாயே கோணை ஆயிடுச்சுன்னா வேற என்ன பயமுடுத்தி விட்டாங்க. நான் ஒரு ஹாஃப் டே உட்காந்து என்னுடைய பழைய வீடியோஸ் பழைய போட்டோஸ் எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகி இருந்துச்சு. அண்ட் இன்விசிலைனும் போட ஸ்டார்ட் பண்ண டைம்ல இந்த எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ்லாம் வந்து இஷ்டத்துக்கு சாப்பிட முடியாது, தோணுற டைம்ல எடுத்து வாயில போட முடியாது. ஏன்னா இந்த ப்ரஷ் பண்ணுன்ற ஒரு ப்ராசஸே உங்களுக்கு வந்து கடுப்படிக்கும். ஐயா திருப்பி ப்ரஷ் எல்லாம் பண்ணும் வேணாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆயிடும். ஸோ ஈஸியா நீங்க வந்து நிறைய ஜங்க் இல்லைன்னா குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் சாக்லேட்ஸ் அதெல்லாம் எடுத்து வாயில டக்குன்னு போட மாட்டோம். அதுவே கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சோண்டு வெயிட் லாஸ் ஆகும், கொஞ்சம் மாடரேட்டா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது டைம்ல எனக்கு கொஞ்சம் ஒல்லியும் ஆனதுனால என் முகம் கொஞ்சம் ஒட்டி போனதுனால அதுவும் கொஞ்சம் சின்னலாம் ஒரு மாதிரி ஆப்வியஸா தெரிஞ்சு ஒரு மாதிரி கோணலா இருக்கு, நீங்க பேசுறதே வித்தியாசமா இருக்கு அப்படிலாம் வந்தோடனே லைட்டா நான் கொஞ்சம் நானே பயந்துட்டேன். அதுக்கப்புறம் எதுவும் எனக்கு ஃபீல் ஆகல. அஃப்கோர்ஸ் ஆகும், ஏதாவது ஒரு பல்லு உங்களுக்கு இப்படி இருக்கு, அதை கொஞ்சம் சரி பண்ணா எனக்கு பேசுற லைக் ஆக்ஷன்ஸ்ல எதுவும் எனக்கு டிஃப்ரெண்டா தெரியல. பட் பாக்குறவங்க வந்துட்டு சிலர் இப்போ வரைக்கும் கூட மென்ஷன் பண்ணாங்க பேசுறது ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்ட்டு. மேபி அந்த பல்லு வந்து இப்போ கொஞ்சம் ஈவனா இருக்கிறதுனால நான் பேசும்போது பல்லு எல்லாம் ஒழுங்கா தெரியறதுனால உங்களுக்கு அப்படி தெரியலாம். ஐ டோன்ட் நோ. இதுக்காக ட்ரைனிங் எதுவும் பண்றது கிடையாது. பட் அதுவும் நான் மென்ஷன் பண்ணிக்க விரும்புறேன். யாராவது பார்த்து அது உங்களுக்கு வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம், லைக் எதுவும் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் ப்ரோன் டு ஹேப்பன், இட் வில் ஹேப்பன் அந்த மாதிரி தெரியறது. ஸோ யா, அதையும் நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். இப்ப பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இது மாறும். ஓகேவா, எவ்வளவு ட்ரேஸ் எடுக்கிறோம், எத்தனை நாளுக்கு எடுக்கிறோம், பல்லு கண்டிஷன் என்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றத பொறுத்து அது மாறும். யூ ஹாவ் டு கன்சல்ட் வித் யோர் டென்டிஸ்ட். பட் ஒரு ரஃப் ஐடியாவுக்கு வந்துட்டு இட் வுட் ரேஞ்ச் அரௌண்ட் 1.75 to 2.5 lakhs. இன்விசலைன் இந்த பிராண்டோடது நீங்க வந்து எடுக்கிறீங்கன்னா ஆகும். வேற பிராண்ட்ஸும் இருக்கு, அது வேற பிரைசஸ்ல இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு டூ யுவர் ரிசர்ச். என்ன பண்ணலாம், எவ்வளோ பண்ணலாம், எவ்வளோத்துக்கு பட்ஜெட் வச்சு பண்ணலாம் அப்படின்றத பொறுத்து யூ ஹாவ் டு டிசைட் தட். ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னி தான். அந்த போடுற அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 24 hours மட்டும்தான் ஒரு மாதிரி கொஞ்சம் இரிட்டேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். பல்லுல கிடையாது, எனக்கு தலை ஒரு மாதிரி ப்ரெஷர் இருக்க மாதிரியே இருக்கும். பட் அதுக்குமே இப்போ நான் கொஞ்சம் மென்டலாக ரெடி ஆயிடுறேன் அப்படின்றதுனால அது ரொம்ப என்ன பாதர் பண்ணாது. ஐ திங்க் தட்ஸ் இட். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி காமெண்ட் செக்ஷன் பிலோ. நான் ஆன்சர் பண்றேன். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். அடுத்த அப்டேட் வந்துட்டு உடனே இருக்காது, ஏன்னா இதே ப்ராசஸ் தான், சேம் தான். எனக்கு உண்மையா எனக்கு என்ன அப்டேட் கொடுக்கறதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு டைம்லைன் வச்சு அப்பப்போ வீடியோ எடுத்து அதை தான் வந்து உங்களுக்கு காமிக்க முடியும். அதுக்காக ஒரு 5 minute வீடியோ போட்டால் உங்களுக்கு போர் தான் அடிக்கும். ஸோ மேபி இந்த செட் 17th or 15th செட் வரும்போது டுவர்ட்ஸ் த எண்ட் இன்னும் ஒரு 2-3 monthsல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் முன்னாடி நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.